Hi friends, welcome to Veila Views. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே vlog தாங்க. சண்டே அன்னைக்கு வந்து நான் சீரக சம்பா ரைஸில் வெஜ் பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து இந்த vlogோட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா கம்மிங் வீக்கில் வந்து நிலனுக்கு மொட்டை போட போகிறோங்க. ஸோ அதனால் நான்வெஜ் எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அவனையுமே ஈவினிங் போல் கூட்டிகிட்டு போய் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க. அதுவுமே இந்த vlogோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்தேன். பசங்க எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நீலனுக்கு வந்து சம்பா கோதுமையில் பால் எடுத்து கொஞ்சமாக சுக்கு பவுடர் போட்டு அவனுக்கு வந்து கூழ் செஞ்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு தண்ணியுமே ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து மாவு இருந்துச்சுங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எழுந்துட்டார். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரவங்களையும் இங்கே காஃபியும் போட்டேங்க. இது வந்து நரசூஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 2 பேத்துக்கு தாராளமாக பற்றும். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் அம்மா வீட்டில் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பழகுனது தான். காஃபி குடிச்சிட்டு அடுத்து வந்து நிதுக்கு தாங்க தோசை ஊற்றிட்டு இருந்தேன். நிதுக்கு வந்து காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆனோடனே அடுத்து வந்து நான் தோசை தான் ஊற்றி கொடுத்தேங்க. அவளுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஒன்று மார்னிங் டிஃபனோட ஆட் பண்ணிடுவேன், அப்படி இல்லைனா லஞ்சுக்கு வந்து சேர்த்து கொடுத்துருவேங்க. ஸோ அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே எங்கள் கூழுமே வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ நிலனுக்குமே ஊட்டி விட்டுட்டேங்க. 2 பேத்துக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு தான் வந்து ரெடி பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு ஆனியன் தோசை தாங்க ரொம்ப பிடிக்கும், நார்மல் தோசையை விட. அவர் அன்றைக்கி ஆனியன் தோசை தான் கேட்டிருந்தாருங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மில்லட் மாவு தாங்க நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆனியன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கட் பண்ணியிருந்தேங்க. ஸோ இந்த மாதிரி ஆனியனை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி போடும் போல் ஒரு துளி கூட வெங்காயம் உதிராதுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பொதுவாகவே ஆனியன் தோசைக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது பொடி தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பேச்சுலராக இருக்கும் போல் சட்னி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகியாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஆனியன் தோசை ஊற்றினோம் அப்படின்னாலே கண்டிப்பாக பொடி வச்சு தான் சாப்பிடுவோம். சட்னி எதுவுமே செய்ய மாட்டோங்க. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாலுமே வந்துருச்சுங்க. ஒரு பர்னரில் பாலை காய வச்சுட்டு இன்னொரு பர்னரில் நிலனுக்கு ரைஸ் வேக போட்டுட்டேங்க லஞ்சுக்கு. அடுத்து வந்து எங்களுக்கு லஞ்சுக்கான ஒர்க்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு லஞ்ச் மெனு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணி கேரட் போட்டு பிரியாணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரில் 65 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் 2 பூ வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பூ தான் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். ஏன்னா பூவை க்ளீன் பண்ணி ஒரு சைடு வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுங்களே அது மேரினேட் ஆயிருங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 o'clock போல் வந்து பசங்களுக்கு ஜூஸ் தாங்க போட்டு கொடுத்தேன். முலாம்பழம் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன் நிலனுக்கும் நிதுவுக்கும். இதில் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் கொடுத்தேங்க. ஏன்னா இது வந்து பியூரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் குழந்தைய கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன். பசங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தாங்க எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேங்க. அதாவது 2 அலாக்கில் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயங்க மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிடணும். 2 பெரிய சைஸில் தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க. இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருந்தேன். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் பிடிக்காதுங்க. ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் எடுத்திருந்தேன். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு மல்லித்தலைங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருந்தேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து காய்கறி எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேரட் இருந்துச்சுங்க. ஸோ அதுதான் எடுத்திருந்தேன். ஏன்னா வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வீணாயிரும். ஏன்னா இந்த வீக் வந்து ஊருக்கு போகிற பிளானில் இருந்தோங்க. அதனால் இருந்த கேரட்டை வந்து இது கூடயே நான் சேர்த்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 கையளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தாங்க எடுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசால்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூளுங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா தான் வீட்டில் செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளுங்க. அடுத்து தாளிக்க தேவையான ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரியாணி இலை, பட்டை கொஞ்சமாக எடுத்திருந்தேங்க. பட்டை கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு. 2 அன்னாச்சி பூ, 6 கிராம்பு, 6 ஏலக்காங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருந்தேன். எனக்கு பெருஞ்சீரகம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பிரியாணியில் எப்பயுமே போட்டு தான் செய்வேன்.
நான் எடுத்திருந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருந்தேன். இதுக்கு ஒரு கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ 2 கிளாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3.5 கிளாஸ் தண்ணியுமே நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. கொதிக்க வச்சு அதோட அரிசியை ஆட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். அது எவ்வளோ நேரம் ஊறணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணிலாம் தாளிக்கிற வரைக்கும் ஊறினா போதும். ஸோ அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு காஞ்சோனே ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றா போட்டு வதக்கிட்டேங்க. இதோட பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பொடியை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளிங்க. தக்காளி வதக்கும் போல் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு தாளித்து விட்டுட்டேங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவருமே வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதையுமே மேரினேட் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம பிரியாணி வந்து ரெடி பண்ணவங்களையும் காலிஃப்ளவர் கண்டிப்பாக வந்து மேரினேட் ஆயிரும். ஸோ அதையுமே சைடில் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சிருங்க. அடுத்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிடணுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தலை புதினா தலைங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்க்கணுங்க. ஸோ இதில் மெயினாக பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்ஸுமே நல்லா வதக்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தது ஆட் பண்ணணுங்க. இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் வதங்கி ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியாக இருக்க தயிருங்க. மேக்ஸிமம் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இல்லைனா பிரியாணியில் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ அதனால் கட்டியாக இருக்க தயிரை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசி, அதோட தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்கணுங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டுமே இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்து நம்ம சால்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. அரிசி போட்டு நல்லா கொதி வந்தோடனையும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணுங்க. இதே நான்வெஜ்ஜாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை சிம்மில் வச்சிடணுங்க. ஸோ நான் சிம்மில் வச்சுட்டு அடுத்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரைத்தா தான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் மேலே பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டாக ஒரு இடிக்கல் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிரியாணியை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஈவனாக நம்மளுக்கு குக் ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மசால் வந்து எல்லா சைடுமே ஈவனாக கோட்டிங்கும் ஆயிருங்க. ஸோ ஒரு ரைஸு கீழே இருக்க ரைஸில் மசால் இல்லாமல் மேலே மசால் இருந்து அந்த மாதிரி எதுவும் வராது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தம் போட்டாச்சுங்க. ஸோ அதை ஒரு சைடு போட்டுட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் 65மே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சுங்க. பார்த்தாலே தெரியும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. மசாலா எல்லா சைடுமே ஈவனாக கோட்டிங் ஆகி ரைஸு ஃபுல்லாக கரெக்டாக குக் ஆகிருந்துச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இங்கே ரைஸ் வைக்க பார்த்தீங்க அப்படின்னா நிலன் வந்து உள்ள கையை விட்டு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ரைத்தா வச்சுருந்தேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட காலிஃப்ளவர் 65மே சூப்பராக இருந்துச்சுங்க. நிலனுக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டாச்சுங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சீரீஸ் பார்த்துட்டு கரும்பு தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். ஈவினிங் போல் எழுந்து அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்க போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோங்க. ஆல்மோஸ்ட் 7 o'clock மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் தூங்கினதுனால லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ 4 பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போட்டிருந்தோம். அவனுக்கு கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கனால வந்து சரி மொட்டைக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோங்க. ஃபோட்டோ ஷூட் மாதிரிலாம் எதுவும் வைக்கல, ஜஸ்ட் போய் ஸ்டுடியோவில் தாங்க நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஸோ ஸ்டுடியோவில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை சிரிக்க வைக்கிறதுக்கு நல்ல ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. நிலனுமே நல்லா சிரித்து அழகாக போஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் நிற்க வைக்கிற மாதிரி ஸ்டில் எடுக்கணுன்ட்டு இருந்தோம். அதனால் என் ஹஸ்பண்டை உட்காந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு கை பேலன்ஸ் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க. சரிடா. ஓ ஓ பாப்பா இங்க பாரு. இல்ல முன்னாடி நில்லுங்க. அக்கா 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 அக்கா
நிலன் ஓகே ஓகே பாய் இதோட இந்த vlog முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.